அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சார்ந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹாப்பின்னு வச்சுங்களேன். ஜென்மத்தில் இருக்கிற குரு கீழே வராரு. எங்கங்க அதிசாரமாக வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு பெயரார். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல முயற்சிகள்லாம் எடுங்க. இப்போ மிருகஷீரிடம் 3-4 பாதங்கள், அதே போல் திருவாதிரை 4 பாதமும்
புனர்பூஷ நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசியில் புதன் தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்புங்க. அப்போ நல்ல புத்திசாலித்தனம், யோகமான விஷயங்கள் நிறையா சட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணத்துக்கு காத்திருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக திருமணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள். 2வது திருமணம் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள், என்கிட்ட கூட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பு. அந்த பொருத்தம் பார்க்குறதுலே பல சிக்கல்கள் இருக்குங்க, பல விஷயங்கள் இருக்குது. நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். 9 பொருத்தம் பார்த்தேன் மேடம் அப்படின்ட்டு நமக்கு வந்து டைவர்ஸில் வந்து நின்றுச்சு. ஏன், எதற்காக அப்படின்னா பல விஷயங்கள் உள்கட்டம் பார்க்கணும். சஷ்டாங்க தோஷம் இருக்கா அப்படின்னு. இங்கே சுக்கிரனும் அங்கே வந்து சுக்கிரன் எப்படி இருக்குது, கலத்திரக்காரகன் எப்படி இருக்குது, 7ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்குது, அதே போல் செவ்வாய் அப்படிங்கிற மங்களக்காரகன், மங்களம் மாங்கல்யத்தை தரக்கூடியவர், பெண்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்குது, இப்படிலாம் நம்ம பல கோணத்தில் பார்க்கணும். நம்ம சும்மா புக்கை பார்க்குறதோ நெட்டில் பார்த்துட்டு பொருத்தம் பார்க்குறதுலாம் சரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. தினம் கண மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம் அப்படின்னு ராசி அதிபதி, யோனி பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்லாம் சொல்லுவோம். அப்போ இத்தனை பொருத்தம் எப்படி அனுபவத்திலேயே வர்றதான். நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க, அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கா. ஒரு 6 பொருத்தம் இருந்தால் போதும் மேடம், எல்லாரும் எல்லா பொருத்தம் இருந்து வாழ்ந்துட்டாங்களா, அதெல்லாம் நீங்களே கேள்வியை பதிலே சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். அப்போ இந்த ஜாதகம் செட் ஆகுமா, நட்சத்திர பொருத்தம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வாழணும். அப்படி வந்து அந்த தம்பதியர்கள் ஒற்றுமையை வந்து பல பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ 2ஆம் இடத்துல குரு, உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகம், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, கல்வி தராதரம் உயரக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதம் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 2ல் குரு வரும்போது உங்கள் பேச்சிலே ஒரு அருமையாக வழிகாட்டக்கூடிய அமைப்பு, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய படைப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களோட முயற்சிக்கு நீங்களே நிகர் நீங்கள் தாம்மா. அந்தளவுக்கு மிதுன ராசி படைப்பாற்றல் பண்ணக்கூடிய, புத்தகம் எழுதக்கூடியவங்க, கட்டுரை எழுதக்கூடியவங்க, கவிதை எழுதக்கூடியவங்க, பாட்டு எழுதக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம், கலைத்துறை அனைவருக்குமே சிறப்பான சூப்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. வண்டி வாகனம் நீச்சமாக இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கனால புதிய இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க அவசியம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே இடமாற்றம் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர் போயிட்டு எத்தனை பேர் நம்ம வாடிக்கையாளர் வராங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ வக்கரம் இருக்கிறனா இனிமேலும் நல்ல இடத்துக்கு குரு போகிறனால இனிமேலும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா கேந்திர பாவகத்தில் வந்து குருவும் சனி உட்காரார். அதனால் 1-5-9ங்கிறது ஒரு விசேஷ அமைப்பும்பாங்க. பூர்வ புண்ணிய தோஷமெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சூரிய பகவான் போய் உட்காரார். அப்போ துலாமில் அமரக்கூடிய உங்களுடைய இதுக்கு வந்து உறவுகளாலோ தந்தையாலோ மற்ற நல்ல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி வரும். உங்களுக்கு கௌரவம்னு வச்சுங்களேன், உங்களை புகழ்ந்து பாராட்டி தள்ளிடுவாங்க. என்னப்பா செஞ்ச, என்னப்பா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக ஜாதகம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் தசாபுத்தி இதுக்கெல்லாம் அதாவது எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் தான். இந்த கிரகப்பெயர்ச்சி வந்து இப்போ புதன் ஆகிறாரு, சுக்கிரன் ஆகிறாரு, அதே போல் குரு பகவான் ஆகிறாரு. இதெல்லாம் என்னென்னா அதிசாரமாக போகிறதாக இருந்தாலும் கோச்சாரமாக போகிறதாக இருந்தாலும் இதெல்லாம் என்னதுங்க, பொதுவான பலன். அப்போ நம்ம கட்டத்தில் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள், நமக்கு என்ன தசாபுத்தி ஆகுது, அந்த தசாபுத்தி நாதன் என்ன நட்சத்திர சாரம் பார்க்கணும். சாரம் பார்த்தா தான் ஜாதகமே டக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம வாடிக்கையாளர் யார்கிட்ட வேணாலும் ரெஃபர் பண்ணி வரும்போது சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் சொன்னது அத்தனை நல்லா இருக்குனாங்க, எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த அனுபவம் தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 ஜாதகம்னா மாதம் ஒரு 300-400 ஜாதகம் பார்க்குறோம். அப்போ பார்க்க நமக்கு என்ன ஆகும், அதில் நிறைய படிப்பனை, நமக்கு நிறைய விஷயங்கள் இப்படி கட்டத்தை பார்த்தோன்னே இது நடந்துச்சா, இனிமேல் இது நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய விஷயங்கள் வந்து தசாபுத்தியை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நமக்கு இந்த மாதத்துக்கான பலாபலன் சொல்லிக்கிட்டே வந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஒரு 80% வச்சுக்கங்களேன் நல்லா இருக்குது. இருந்தாலும் பரிகாரம்னு ஒன்று வேணுமில்லவா. அதனால் மிதுன ராசி எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தானம் தர்மம் ஊனமுற்றோர்களுக்கு செய்யுங்க, நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறனால பிராமணர்,
அதே மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாங்கிக்கிங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர், ஒரு விடோ, பெண்களுக்கு ஏதாவது வஸ்திரஸ்தானம், ஒரு துண்டோ இதோ வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சேலை வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமான மாதமாக உங்களுக்கு ஈசன் வள்ளி வழங்குவார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு போகலாம். சிவாய நம.